வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாவதில் தாமதம். இன்னும் 36 மணி நேரமாகும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. இலங்கை கடல் எல்லைக்குள் தமிழ்நாடு மீனவர்கள் நுழைவது தடுத்து நிறுத்தப்படும். ஜாஃப்னா பொதுக்கூட்டத்தில் புதிய அதிபர் அனுரகுமார திசநாயக்க உறுதி. சென்னையில் ஐடி ஊழியர்களுக்கு போதைப்பொருள் விற்பனை செய்த வழக்கில் மேலும் 4 பேர் கைது. துணை நடிகை எஸ்தர் அளித்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் காவல்துறை நடவடிக்கை. கேரளாவில் இந்து மலையாளி அதிகாரிகள் குழு என்ற பெயரில் வாட்ஸ்அப் குரூப் தொடங்கிய விவகாரம். கோபாலகிருஷ்ணன் IAS மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க அரசு திட்டம். உதகையில் எமரால்டு அணையில் இருந்து வெளியேற்றப்பட்ட நீரால் இடிந்த கட்டடம். ஒரு பகுதி நீரில் அடித்துச் செல்லப்பட்ட காட்சி. சென்னை ஆரேபுரம், கீழ்ப்பாக்கம், ஆழ்வார்பேட்டை உள்ளிட்ட 5க்கும் மேற்பட்ட இடங்களில் அமலாக்கத்துறை சோதனை. சோலார் பேனல் தயாரிக்கும் சேட் நிறுவனம் தொடர்புடைய இடங்களிலும் சோதனை என தகவல். மக்கள் நலத்திட்டங்களுக்கு மூலதன செலவுகளை செய்யவில்லை என EPS பொய்யுரைப்பதாக முதலமைச்சர் குற்றச்சாட்டு. திட்டங்களுக்கு நவீன தமிழகத்தின் சிற்பி கருணாநிதி பெயரை வைக்காமல் EPS பெயரையா வைக்க முடியும் என்றும் கேள்வி. மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் பழனிசாமி அவர்கள் என்ன சொல்றாரு? மக்கள் நல திட்டங்களுக்கு மூலதன செலவுகளை மேற்கொள்ளாம கலைஞர் பேர்ல மக்களுக்கு பயன்படாத திட்டங்களுக்கு கோடிக்கணக்கான நிதியை நான் ஒதுக்கி வர்றதாக உளறி இருக்கிறார். அதை படிச்சது எனக்கு சிரிப்பு தான் வந்துச்சு. ஒருத்தர் பொய் சொல்லலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் சொல்லக்கூடாதுன்னு வேடிக்கையா சொல்லுவாங்க. அதை இனிமே கொஞ்சம் மாத்தி பொய் சொல்லலாம், ஆனா பழனிசாமி அளவுக்கு பொய் சொல்லக்கூடாதுன்னு தான் இப்போ சொல்லணும். தங்களை முந்தி வெற்றி பெற பல பேர் வருவதாக விஜயை மறைமுகமாக குறிப்பிட்டு முதலமைச்சர் MK ஸ்டாலின் பேச்சு. திராவிட மாடல் புகழ் வெளிச்சத்தில் புது வெளிச்சம் தேடும் புற்றீசல்கள் காணாமல் போகும் என்றும் திட்டவட்டம். நம்மளை முந்தி வெற்றி பெறணும்னு இன்னும் பல பேர் வந்துகிட்டு இருக்காங்க. எனவே இன்னும் நான் வேகமாக ஓடணும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். திராவிட மாடலோட ஆட்சியுடைய புகழ் வெளிச்சத்தில் புது வெளிச்சம் தேடும் புற்றீசல் காணாமல் போகும். திமுக ஆட்சியை அகற்ற ஒத்த கருத்துடைய கட்சிகளுடன் கூட்டணி. பாஜகவிற்கு கதவு திறக்கப்படுமா என்ற கேள்விக்கு மறுப்பு தெரிவிக்காத எடப்பாடி பழனிசாமி. கதவு திறந்து வச்சிருக்கு, கதவு மூடுறதெல்லாம் அப்படியெல்லாம் கிடையாது. அதெல்லாம் மற்ற கட்சியில் அப்படி இருக்கும். அதிமுக பொறுத்த வரைக்கும் ஒத்த கருத்துடைய கட்சிகள்லாம் இன்றைக்கு ஒன்று சேர்ந்து இந்த லஞ்ச லாவணியமுள்ள இந்த அரசை, மக்களோட ஆட்சியை அகற்ற வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. தங்கம் விலை சவரனுக்கு 440 ரூபாய் குறைந்தது. ஒரு சவரன் 57,760 ரூபாய்க்கு விற்பனை. உச்சநீதிமன்றத்தின் 51வது தலைமை நீதிபதியாகும் சஞ்சீவ் கன்னா குடியரசுத் தலைவர் மாளிகையில் இன்று பதவி பிரமாணம். வயது மூப்பால் காலமான நடிகர் டெல்லி கணேஷ் உடலுக்கு திரையுலகினர் அஞ்சலி. நெசப்பாக்கம் மின்மயானத்தில் இன்று உடல் தகனம். உச்சநீதிமன்றத்தின் புதிய தலைமை நீதிபதியாக சஞ்சீவ் கன்னா பதவியேற்று வருகிறார். அதன் நேரடி காட்சிகளை பார்க்கலாம். சஞ்சீவ் கன்னா. I, Sanjeev Khanna, having been appointed Chief Justice of the Supreme Court of India, having been appointed Chief Justice of the Supreme Court of India, to swear in the name of God,
do swear in the name of God that I will bear true faith and allegiance to the Constitution of India as by law established, that I will bear true faith and allegiance to the Constitution of India as by law established, that I will uphold the sovereignty and integrity of India, that I will uphold the sovereignty and integrity of India, that I will duly and faithfully and to the best of my ability, knowledge and judgment that I will duly and faithfully and to the best of my ability, knowledge and judgment perform the duties of my office without fear or favor, affection or ill will, perform the duties of my office without fear or favor, affection or ill will, and that I will uphold the Constitution and the laws. and that I will uphold the Constitution and the laws. ஐம்பத்தோராவது தலைமை நீதிபதியாக தற்போது சஞ்சீவ் கன்னா பதவியேற்றிருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுசித்ராவிடம் கேட்கலாம். சுசித்ரா, சந்திரசூட் நவம்பர் மாதம் ஓய்வு பெற்ற நிலையில் 10ஆம் தேதியோடு அவர் ஓய்வு பெற்ற நிலையில் தற்போது சஞ்சீவ் கன்னா 51வது நீதிபதியாக தலைமையேற்றிருக்கிறார். முழுமையான விவரங்கள். உச்சநீதிமன்றத்தினுடைய 51வது தலைமை நீதிபதியாக நீதிபதி சஞ்சீவ் கன்னா பொறுப்பேற்றுள்ளது குறிப்பிட்டது. அவருக்கான பதவி பிரமாணம் தற்போது டெல்லியில் உள்ள ஜனாதிபதி மாளிகையில் நடைபெற்று வருகிறது. குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு இந்தியாவுடைய புதிய தலைமை நீதிபதியான சஞ்சீவ் கன்னாவிற்கு அவருடைய பதவி பிரமாணத்தை செய்து வைத்துள்ளார். மிக முக்கியமாக 50வது தலைமை நீதிபதியான சந்திரசூட் கடந்த நேற்று அவர் ஓய்வு பெற்ற நிலையில் இன்று அதிகாரப்பூர்வமாக புதிய தலைமை நீதிபதியாக சஞ்சீவ் கன்னா பொறுப்பேற்றுள்ளார். ஏற்கனவே 2வது மூத்த நீதிபதியாக இருந்த சஞ்சீவ் கன்னாவை தனக்கு அடுத்தபடியாக தலைமை நீதிபதியாக நியமிக்க வேண்டும் என்ற ஒரு பரிந்துரையை சந்திரசூட் அவர்கள் வழங்கியதை அடுத்து அதனை ஏற்று திரௌபதி முர்மு நீதிபதி சஞ்சீவ் கன்னாவை தலைமை நீதிபதியாக நியமித்து அந்த அறிவிக்கையும் கடந்த வாரம் வெளியிட்டிருந்த நிலையில் அவருக்கான இந்த பதவி பிரமாணம் என்பது அதிகாரப்பூர்வமாக செய்து வைக்கப்பட்டுள்ளது. ஒட்டுமொத்தமாக தற்போது உச்சநீதிமன்றத்துடைய நீதிபதிகளுடைய எண்ணிக்கை என்பது 29 உள்ளது. தலைமை நீதிபதி உட்பட 2 நீதிபதிகள் கூடுதலாக சமீபத்தில் ஓய்வு பெற்ற நிலையில் தற்போது ஒட்டுமொத்த எண்ணிக்கை என்பது 29 உள்ளது. அதை முழுமையாக்குவதற்கான ஒரு நடவடிக்கையில் விரைந்து செயல்பட வேண்டும் என்ற ஒரு பரிந்துரையும் இதற்கு முன்னதாக தலைமை நீதிபதியாக இருந்த சந்திரசூட் அவர்கள் மத்திய சட்ட அமைச்சகத்திற்கு வழங்கியிருந்த நிலையில் தற்பொழுது அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வரும் என்று எதிர்பார்க்கவே அதற்கு முன்னதாக தற்பொழுது டெல்லியில் உள்ள ஜனாதிபதி மாளிகையில் நீதிபதி சஞ்சீவ் கன்னா அதிகாரப்பூர்வமாக இந்தியாவுடைய புதிய தலைமை நீதிபதியாக தன்னுடைய பதவி பிரமாணம் ஏற்றுக்கொண்டார். அதனை தான் காட்சிகள் பார்த்து ill will, perform the duties of my office without fear or favor, affection or ill will, and that I will uphold the Constitution and the laws. and that I will uphold the Constitution and the laws. அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். சென்னை பார்க் டவுனில் சென்னை கடற்கரை வேளச்சேரி மின்சார ரயில்கள் இன்று முதல் நிற்கும் என்று தற்போது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் வேல்முருகனிடம் கேட்கலாம். வேல்முருகன், முழுமையான விவரங்கள். சிவரஞ்சனின் குறிப்பாக கடந்த 10 நாட்களுக்கு முன்னதாக வேளச்சேரியிலிருந்து பீச் ஸ்டேஷன்லிருந்து புறப்படக்கூடிய அந்த ரயில் மீண்டும் இயக்கப்பட்டது. கிட்டத்தட்ட ஓராண்டுக்கு மேலாக தற்போது அந்த சேவை என்பது நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த நிலையில அந்த 4வது தண்டவாள பணிகள் நடைபெற்று முடிந்த நிலையில் வேளச்சேரி பீச் ஸ்டேஷனுடைய அந்த பணிகள் என்பது மீண்டும் செயல்பாட்டுக்கு வந்தது. இந்த நிலையில் பார்க் டவுன் ஸ்டேஷனில் மட்டும் குறிப்பாக பிளாட்ஃபார்ம் அமைக்கக்கூடிய பணிகள் இன்னும் நிறைவு பெறாமல் இருந்ததன் காரணமாக கிட்டத்தட்ட ஒரு 10 நாட்களுக்கு மேலாக அந்த இடத்தில் மட்டும் ரயில் நிற்கவில்லை.
இந்த நிலையில் அந்த பணிகள் முழுமையாக முடிவுபட்டு தற்போது பார்க் டவுன் ஸ்டேஷன்ல தான் பெரும்பாலான மக்கள், குறிப்பா வேளச்சேரி செல்லக்கூடிய, அதே போல குறிப்பா சென்ட்ரல்ல இருந்து வரக்கூடிய நிறைய நபர்கள் வந்து பார்க் டவுன் ஸ்டேஷன்ல தான் தற்போது இந்த ரயிலை வந்து அதிகமாக பயன்படுத்தக்கூடியவர்கள் இருக்கிறாங்க. எனவே தற்போது மீண்டும் பார்க் டவுன் அதே போல பீச்சில் இருந்து புறப்படக்கூடிய அந்த ட்ரெயின் வந்து பார்க் ஸ்டேஷன்ல நின்று தான் தற்போது செல்லக்கூடிய வகையில மீண்டும் அதாவது பறக்கும் ரயில் சேவை என்பது செயல்பட்டிருக்கிறது. எனவே அந்த வகையில ஏராளமான பொதுமக்களுக்கு, ரயில் பயணிகளுக்கு இந்த சேவை மீண்டும் செயல்பாட்டுக்கு வந்திருப்பதாக தெற்கு ரயில்வே அறிவித்திருக்கிறது. சிவரஞ்சனி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி வேல்முருகன். வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாவதில் மேலும் தாமதம் ஏற்பட்டுள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. தென்மேற்கு வங்கக்கடலில் கடந்த 6ஆம் தேதி புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக சாத்தியக்கூறுகள் நிலவியதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது. ஆனால் மியான்மர் கடலோர பகுதியில் நிலவி வந்த காற்றின் சுழற்சியின் காரணமாக அந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தடைபட்டது. தொடர்ந்து வங்கக்கடலில் இன்று இரவுக்குள் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகலாம் என்று வானிலை ஆய்வு மையம் கணித்திருந்தது. இந்நிலையில் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாவதில் தாமதம் ஏற்பட்டுள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவி வந்த சூறாவளி சுழற்சியானது அதே பகுதியில் நீடித்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் தாக்கத்தால் அடுத்த 36 மணி நேரத்தில் அதே பகுதியில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் எனவும் அதற்கு அடுத்த 2 நாட்களில் தமிழ்நாடு, இலங்கை கடற்கரை நோக்கி நகரக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக சென்னை உள்ளிட்ட வட மாவட்டங்களில் இன்று நள்ளிரவு முதல் மழை பெய்ய தொடங்கும் என்று தனியார் வானிலை ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர். ஒரு சில இடங்களில் காற்றின் ஒருங்கிணைப்பை பொறுத்து பலத்த மழை பெய்யலாம் என்றும், காற்றழுத்த தாழ்வு பகுதி தமிழ்நாடு கடற்கரைக்கு அருகே நகரும் போது கடலோர மாவட்டங்களில் பரவலாக மழை பெய்யலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கேரளாவில் இந்து மலையாளி அதிகாரிகளை ஒருங்கிணைத்து வாட்ஸ்அப் குரூப் தொடங்கிய விவகாரத்தில் IAS அதிகாரி கோபாலகிருஷ்ணன் மீது நடவடிக்கை எடுக்க மாநில அரசு பரிசீலித்து வருகிறது. கேரளாவில் தொழில் மற்றும் வணிகத்துறை இயக்குநராக கோபாலகிருஷ்ணன் என்பவர் பதவி வகித்து வருகிறார். இவர் திருவனந்தபுரம் மாநகர காவல் ஆணையரிடம் அண்மையில் புகார் ஒன்றை அளித்திருந்தார். அதில் தனது செல்போன் எண்ணை யாரோ ஹேக் செய்துவிட்டதாகவும், அந்த எண்ணிலிருந்து பல்வேறு IAS அதிகாரிகளை சேர்த்து மதம் சார்ந்த வாட்ஸ்அப் குழு தொடங்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டிருந்தார். இந்த விவரம் தெரியவந்ததும் அந்த குழுவை கலைத்துவிட்டதாகவும், தனது செல்போனை ஃபார்மட் செய்துவிட்டதாகவும் தெரிவித்திருந்தார். அதன் அடிப்படையில் காவல்துறையினர் விசாரணையை தீவிரப்படுத்தினர். IAS அதிகாரியின் செல்போனை தடயவியல் சோதனைக்கு உட்படுத்தி ஆய்வு மேற்கொண்டனர். இதில் IAS அதிகாரி கோபாலகிருஷ்ணனின் செல்போன் எண் ஹேக் செய்யப்பட்டதற்கான ஆதாரம் எதுவும் கிடைக்கவில்லை என்று கூறப்படுகிறது. இது தொடர்பாக தலைமைச் செயலாளர் சாரதா முரளிதரனுக்கு DGP தரப்பில் அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. இந்த அறிக்கையை முதலமைச்சர் அலுவலகத்திற்கு தலைமைச் செயலாளர் அனுப்பி வைத்திருப்பதாகவும், IAS அதிகாரி கோபாலகிருஷ்ணன் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க மாநில அரசு பரிசீலித்து வருவதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. பாஜகவுடன் கூட்டணி கிடையாது என கூறி வந்த நிலையில் அது பற்றிய கேள்விக்கு பதிலளித்த அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தேர்தல் நெருக்கத்தில் முடிவெடுக்கப்படும் என கூறியிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. 2021 சட்டமன்ற தேர்தலை பாஜக பாமகவுடன் இணைந்து எதிர்கொண்டது அதிமுக. அந்த கூட்டணிக்கு 75 இடங்கள் கிடைத்தன. பின்னர் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையுடன் ஏற்பட்ட பிணக்கு காரணமாக கடந்த ஆண்டு கூட்டணி முறிந்தது. நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக, தேமுதிக கட்சிகள் கூட்டணி அமைத்தன. பாஜக பாமகவுடன் கூட்டணி அமைத்து களம் கண்டதில் இரு அணிகளுக்கும் ஒரு இடம் கூட கிடைக்கவில்லை. தேர்தலுக்கு பிறகு பேட்டியளித்த அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியும் பாஜகவுடன் கூட்டணி என்ற பேச்சுக்கே இடமில்லை என திட்டவட்டமாக கூறி வந்தார். பாரதிய ஜனதா கட்சியோடு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணியிலே இல்லை. தேசிய ஜனநாயக கூட்டணியில் அதிமுக இல்லை. இறுதியாக சொல்கிறோம், உறுதியாக சொல்கிறோம், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கூட்டணியில் இல்லை, இல்லை, இல்லை. எனினும் 2026 தேர்தலில் விசிக, தவேக போன்ற கட்சிகளுடன் அதிமுக கூட்டணி அமைக்க வாய்ப்பு இருப்பதாக பரவலாக பேசப்பட்டு வந்தது. இந்த சூழலில் 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுகவுடன் தான் கூட்டணி என விசிக தலைவர் திருமாவளவன் திட்டவட்டமாக கூறிவிட்டார். இது அதிமுகவுக்கு ஏமாற்றம் தந்திருக்கும் என
அரசியல் விமர்சகர்களும் கூறினர். இந்த சூழலில் திருச்சியில் நடந்த செய்தியாளர் சந்திப்பில் திடீர் திருப்பமாக தேர்தல் கூட்டணி பற்றிய கேள்விக்கு தனது அணுகுமுறையை மாற்றி அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பதிலளித்துள்ளார். உங்களோட கூட்டணிக்கு பாமகவையும் பாஜகவையும் வரவேற்க கதவு திறந்து வச்சிருக்கீங்களா? கதவு திறந்து வச்சிருக்கு, கதவு மூடுறதெல்லாம் அப்படியெல்லாம் கிடையாது. அதெல்லாம் மற்ற கட்சியில் அப்படி இருக்கும். அதிமுக வரது பொறுத்த வரைக்கும் ஒத்த கருத்துடைய கட்சிகள்லாம் இன்றைக்கு ஒன்று சேர்ந்து இந்த லஞ்ச லாவணியமுள்ள இந்த அரசை மக்களோட ஆட்சியை அகற்ற வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. அது யார் யார் வராங்களோ அவையெல்லாம் ஒத்த கருத்துடைய கட்சி தான். எங்களுடைய கட்சியோடு எங்க கட்சியினுடைய கொள்கையின் அடிப்படையில் யாரெல்லாம் எங்களோடு விருப்பப்பட்டு வர்றார்களோ அவர்களெல்லாம் ஒத்த கருத்துடைய கட்சி தான். பாஜகவுடன் கூட்டணியா என்ற கேள்விக்கு வழக்கம் போல் மறுப்பார் என கருதப்பட்ட நிலையில் அவர் தந்த பதில் பேசுபொருளாகியுள்ளது. தேர்தல் என்பது அவ்வப்போது வருகின்றது. 5 ஆண்டுக்கு ஒரு முறை சட்டமன்ற தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல். அரசியல் சூழ்நிலைக்கு தக்கவர் தான் கூட்டணி அமைக்கிறாங்க. அந்த தேர்தலுக்கு நெருங்கின்ற பொழுதுதான் அந்த கூட்டணி யாரோட தலைமையில யார் கூட்டணி இருப்பாங்க தெரிய வரும். அதுக்கு முந்தி எது சொன்னாலும் நிக்காது. இது பற்றிய கேள்விக்கு நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு தொலைபேசியில் அளித்த பேட்டியில் பிசிகவின் முடிவு இபிஎஸ்ஸிடம் தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்க கூடும் என பத்திரிகையாளர் குபேந்திரன் கூறியுள்ளார். நீங்க ரொம்ப காலத்துக்கு முந்தைய விடுதலை சிறுத்தை கட்சி வெளியே வந்துவிடும், காங்கிரஸ் வெளியே வந்துவிடும் என்றெல்லாம் எதிர்பார்த்த நிலையில் விடுதலை சிறுத்தை இப்ப 2 நாட்களுக்கு முன்பு வெளியிட்ட அறிக்கை இருக்கிறது, அதிகாலை அறிக்கை. அந்த அதிகாலை அறிக்கை கொடுத்த அதிர்ச்சியின் காரணமாக இப்படி இவர் பேசியிருக்கிறாரா தெரியல. எடப்பாடி பழனிசாமி தற்போது வெளிப்படுத்தியுள்ள அணுகுமுறை சரியானதுதான் என பத்திரிகையாளர் தராசு ஷியாம் கூறியுள்ளார்.